லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ ஒன்னு இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். எடப்பாடி கே பழனிசாமி, श्री नयनार नागेंद्रन, डॉक्टर एल मुरुगन, श्री के अन्नामलाई, श्रीमती वानिति श्रीनिवासन, श्री एसपी वेलुमणि, श्री पोल्लाची जयरामन, श्री भोजराजन, श्री एस तंगराज, श्री उड़मलई के राधाकृष्णन, श्री एमएसएम आनंदन, डॉक्टर एसडी प्रेम कुमार, श्रीमती कार्तिका शिव कुमार, श्री शुनुवेलु, श्री के आर जयरामन, श्री अम्मन के अर्जुनन, श्री एस दामोदरन, श्री पी आर जी अरुण कुमार, श्री ओ के चिन्नराज, श्री वीपी कंदसामी, श्री एनएसएन नटराज, श्री केपी परमशिवम, all other leaders on stage, in अनबारन तमिल सगोदर सगोदर गिले वणक्कम. First of all, I offer my prayers to Konai Amman and Bhagwan Murugan of Marudmalai. Just a few days ago, my Tamil brothers and sisters celebrated Puthandu across the world. I take this opportunity to wish all of you good health, happiness and prosperity. மேடையிலே வீற்றிருக்கின்ற அனைத்து தலைவர்களே, என் அன்பார்ந்த தமிழ் சகோதர சகோதரிகளே, வணக்கம். கோனி அம்மனுக்கும் மருதமலை முருகப்பெருமானுக்கும் முதற்கண் நான் என் பிரார்த்தனைகளை காணிக்கையாக்குகின்றேன். சில நாட்களுக்கு முன்புதான் உலகெங்கிலும் இருக்கும் என் தமிழ் சகோதர சகோதரிகள் புத்தாண்டு தினத்தை கொண்டாடினார்கள். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நான் உங்கள் அனைவரின் உடல் நலம், சந்தோஷம், நல்வளம் ஆகியவற்றுக்காக என் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். A new year brings new hope and new energy. In this time of new beginnings, a new chapter is being written in the politics of Tamil Nadu. Tamil people are giving one clear message. NDA is in, DMK is out. புத்தாண்டு என்பது புதிய நம்பிக்கை, புதிய சக்தியை கொண்டு வருவது, புதிய தொடக்கம் எனும் இந்த வேளையிலே தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்கள் தெளிவான ஒரு செய்தியினை அளிக்கிறார்கள். என்டிஏவின் வெற்றி, திமுகவின் வெளியேற்றம். Friends, Kongu Nadu, especially Kovai, is a land of hard-working and affectionate people. You have always stood firmly with the politics of development with BJP, NDA. और इसलिए मैं जब भी यहां आता हूं, मुझे एक अपनेपन का भाव महसूस होता है.
கொங்கு நாட்டு மக்களே, குறிப்பாக கோவை கடும் உழைப்பாளிகளுக்கும் பாசமிகு மக்களுக்கும் சொந்தமான பூமி. வளர்ச்சி அரசியலுக்கு பக்கபலமாக பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உற்ற தோழனாக நீங்கள் எப்போதுமே உறுதியாக இருந்து வந்திருக்கிறீர்கள். ஆகையால்தான் நான் இங்கே எப்போது வந்தாலும் நான் உங்களில் ஒருவனாக உணர்கின்றேன். आज अपनों के बीच मैं अपनी पीड़ा और अपना गुस्सा व्यक्त करना चाहता हूं. In 2023 we passed the Nari Shakti Vandan Abhiyan Adhiniyam, and on the 16th of this month we took a historic step to move towards implementing women's reservation in Parliament and legislative assemblies. மக்களே, இன்று நம்மவர்களிடையே நான் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய ஆதங்கத்தையும் முன்வைக்க விரும்புகின்றேன். 2023ஆம் ஆண்டிலே நாம் பெண்கள் இடஒதுக்கீட்டு சட்டத்தை நிறைவேற்றினோம். இந்த மாதம் 16ஆம் தேதி என்று நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் பெண்கள் இடஒதுக்கீட்டை அமல் செய்யும் வரலாற்று பூர்வமான அடியெடுப்பை படியினை நாம் எடுத்து வைத்தோம். मैंने पर्सनली सारी पॉलिटिकल पार्टी से इसे सपोर्ट करने की अपील की थी. I told them very clearly that they may take the credit. I have no objection. I only wanted sisters from ordinary families to be able to come to Parliament and Vidhan Sabha in greater numbers. தனிப்பட்ட முறையிலே கூட நான் எல்லா அரசியல் கட்சிகளிடமும் ஆதரவு கோரினேன். எல்லா பாராட்டையும் நீங்களே எடுத்துக்கங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தெளிவாக கூறினேன். ஆனா எனக்கு வேணுங்கிறதெல்லாம் ஒண்ணுதான், சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த என்னுடைய சகோதரிகள் நாடாளுமன்றத்துக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் அதிக எண்ணிக்கையிலே வர வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய ஆசை. But unfortunately, this noble effort was derailed. DMK, Congress and their allies made it a target of hatred and petty politics. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த உயர்வான முயற்சி தோல்வி அடைந்தது. திமுகவும் காங்கிரசும் அவர்களுடைய கூட்டாளிகளும் வெறுப்பரசியல், கீழ்த்தரமான அரசியலுக்கு அதை இரையாக்கினார்கள். If this bill had been passed, many Tamil women from ordinary families would become MPs and MLAs. Basis the 2011 census, Tamil Nadu was going to get so many more seats, but clearly DMK did not want to this happen. Anyhow, the DMK's actions are now very, very clearly exposed. இந்த மசோதா மட்டும் சட்டமாகி இருந்தால் சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பல பெண்கள் எம்பிக்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் ஆகியிருப்பார்கள். 2011ஆம் ஆண்டு மக்கட்தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டிற்கு அதிக இருக்கைகள் கிடைப்பதாக இருந்தது. ஆனால் தெளிவாக இதை திமுக விரும்பவில்லை. இப்போது திமுகவின் செயல்கள் தெளிவாக அம்பலமாகிவிட்டன, குட்டு வெளிப்பட்டு விட்டது. By wearing
black clothes. DMK cannot cover up their wrong intentions. I want to tell the DMK that people know your black deeds. You cannot escape your black deeds any longer. जनता डीएमके के काले कारनामे अच्छी तरह से जान चुकी है। झूठ फैलाने से डीएमके के काले कारनामे छिपने वाले नहीं है। கருப்பு உடைகள் அணிந்து திமுக தங்களுடைய தீய எண்ணங்களுக்கு திரை போட்டு விட முடியாது என்று திமுகவுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுடைய கெட்ட செயல்களின் பலன்களிலிருந்து உங்களால் இனி தப்பவே முடியாது. மக்கள் உங்களின் உண்மையான முகங்களை தெரிந்து கொண்டு விட்டார்கள். பொய்களை பேசித் திரியும் திமுகவால் இனிமேல் புரட்டுக்களை புனை சுருட்டுக்களை மறைக்க முடியாது. और मैं तमिलनाडु की जनता को एश्योर करता हूं, I assure you all that this is nothing the end of our fight. This is just the beginning. बीजेपी और एनडीए आपके अधिकारों के लिए संघर्ष करते रहेंगे. தமிழர்களே, உங்களுக்கு நான் ஒன்று உறுதிபட கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இது எங்களுடைய போராட்டத்தின் முடிவு அல்ல, இது தொடக்கம்தான். பிஜேபியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் உங்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வருவார்கள். இது என்னுடைய உறுதிப்பாடு. इस कार्यक्रम के बाद आज रात को 8:30 बजे 8:30 मैं राष्ट्र के नाम अपनी बात बताने वाला हूं. इस विषय पर मैं विस्तार से चर्चा करने वाला हूं. இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்த பிறகு இன்று இரவு 8:30 மணி அளவிலே நான் நாட்டு மக்களிடம் உரையாற்ற விரும்புகின்றேன். இந்த விஷயம் குறித்து விரிவாக நான் நாட்டு மக்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அனைவரும் தவறாது கேளுங்கள். Today, DMK had no achievement to showcase, no real issues to raise. That is why they resorted to spreading false fears about a reduction in Tamil Nadu seats. DMK had said earlier that current proportional representation must be maintained. और हमने इसी का प्रस्ताव भी दिया था, लेकिन अब इन लोगों ने यू टर्न कर लिया. இன்று பெருமையாக சொல்லிக்கொள்ள திமுகவிடம் எந்த சாதனைகளும் கிடையாது. குற்றம் சொல்ல உண்மையான எந்த பிரச்சனைகளும் இல்லை. அதனால்தான் தமிழ்நாட்டின் இருக்கைகள் குறைப்பு பற்றி பொய்யான பயங்களை பரப்பத் தொடங்கி இருக்கின்றார்கள். தற்போது இருக்கும் விகிதாச்சார அடிப்படையிலான பிரதிநிதித்துவம் தக்க வைக்கப்பட வேண்டும் என்று திமுக முன்பு கூறியது. நாங்கள் இதன் அடிப்படையில் தான் மசோதாவை முன்வைத்தோம். ஆனால் அப்போது ஒன்ன சொன்னாங்க, இப்போது மாற்றி பேசுகிறார்கள். Why does it trouble DMK and Congress to see ordinary women rights? This one family parties want power to remain confined within their own families. சாதாரண பெண்கள் உயர்வடைந்தால் ஏன் திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் ஏறுகிறது? ஏன் தெரியுமா? ஏனென்றால்
இந்த ஒற்றை குடும்ப கட்சிகள் அதிகாரம் தங்கள் குடும்பங்களுக்கு உள்ளேயே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ ஒன்னு இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.